ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். தாலி கட்டின பாவத்துக்கு என் மேல கொஞ்சம் கரிசனம் இருந்ததுனால அடி கொஞ்சம் கம்மியா விழுந்தது. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? ஆத்தா, நல்லதோ கெட்டதோ அத நானே பாத்துக்கிறேம்மா. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது எங்களுடைய போகட்டும். நான் வரட்டா? ஐயோ அண்ணமண்டி, பிளான் யாரும் பண்ண வேண்டியது இல்ல. ஆல்ரெடி பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமுதாவும் அதுல தோக்குறது உறுதி ஆயிடுச்சு. அவளுக்கு வரப்போற அவமானத்தை ரொம்ப பெருசாக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்பதானே நீங்களும் உதவ முடியும். அத சொல்ல வந்தா ஓவரா சொல்லிச்சுக்கிறீங்க. என்ன பிளே? அப்படி கேளுங்க. தாலி கோக்குற சடங்குல சபையில அன்னலட்சுமி குடும்பம் சார்பா அமுதாக்கும் சும்மதிக்கும் தாலி செயின் வைப்பாங்க. ஆமா, யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்ற பாரு. ரகசியம்தான். என்னடி சொல்ல வர? அந்த 2 செயின்ல ஒண்ணுதான் தங்கம், இன்னொன்னு கவரிங். இதுதான் அதுல உள்ள ரகசியம். சும்மதி சார்பா தங்க செயினும் அமுதா சார்பா கவரிங் செயினும் வைக்க போறாங்க. எப்படி அம்புட்டு கரெக்டா சொல்ற? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதே அந்த திருட்டு பைய வடிவேல் தான். எதிரிக கூட்டா சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டா எதிராளிக அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அமுதா இனி நம்ம பிளேல இருந்து தப்பிக்கவே முடியாது. வடிவேலு அவன் பங்குக்கு ஆட்டத்தை தொடங்கி வச்சுட்டான். உங்க பங்குக்கு நீங்க சபையில வார்த்தைய கத்தியா வீசுங்க. அந்த அமுதாவையும் அந்த அண்ணன் குடும்பத்தையும் காயப்படுத்தணும். அப்புச்சி முன்னாடி அவ மறுபடியும் அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகணும். என் ஆத்தாக்காரி எதுக்கு இருக்கா? சபை கூடட்டுண்டி, இன்னைக்கு இருக்கு கச்சேரி. சூரியவம்சம் படமே ஓட்டுவாங்க போல. முடியல. பாத்தியாக்கா, அம்மா எம்பிட்டு இருக்கா புடவை வாங்குற மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினா. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏன் மருமகளாச்சே. அவர் எனக்கு அப்புச்சும் இல்ல மாமனும் இல்ல. பிறவு எதுக்கு நான் அவர் கையால துணி வாங்கணும்? இங்க பாரு, அந்த துணிய அவர் கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். போயிட்டு வேற ஆள வர சொல்லு போ. அப்பச்சி, சுமதி கொடுங்க. சுமதி வார்த்தை. அத்தா கூப்பிடுறாருல, போயேன். ஏண்டா உனக்கு தனியா சொல்லணுமா? போட. என்னடா யோசிக்கிற? காலில் விழுந்து வாங்கிக்கிறதா இல்ல வாங்கிட்டு காலில் விழுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கோமா? யாரு நீ? காலில் விழுவுறோனா
காலை வாரி விடுறவன். ஓப்பன் டைப் பார்த்தாரு. நீ ஒன்றும் காலில் விட வேணாம் எத்தா. நீ அவர் காலில் விழுந்து துணியெல்லாம் வாங்கிக்க. நல்லா இருக்கா? என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இருக்காதா பின்ன? மனசு நிறைய சந்தோஷம் பூரிச்சு கிடக்குறப்போ முகம் தானா பளிச்சுன்னு தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அமுதாவை அசிங்கப்படுத்த போற நாடகம் அரங்கேற்றம். முன்னுரை கோமதி அத்தை அவர்கள், முடிவுரை சிதம்பரம் அப்பச்சி அவர்கள். பொருள்: அமுதா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போவது. நீ சொல்றத கேக்கும்போது அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. இது அப்படியே நடந்துட்டா என்ன நடந்துட்டா கண்டிப்பா நடக்கதான் போகுது. இந்த தடவை தோக்க போறது நாம இல்ல, அந்த அமுதாதான். சபையில அவங்க தாலி செயின வைக்க ஆசாரி உரச கோமதியத்தை ஊத பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா பத்திக்கும். அப்புச்சி அந்த இடத்துலயே அமுதாவையும் அன்னலட்சுமி குடும்பத்தையும் விரட்டி தான் விட போறாங்க. நாம 2 பேரும் ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க தான் போறோம். என்னை விட நீ இம்பிட்டு ஸ்பீடா இருப்பேன்னு நினைச்சே பார்க்கல உமா. மாஸ் பண்ற. நான் என்னைக்கும் மாஸ் தான், அந்த அமுதா தமாசுதான். சரி, நாளைக்கு மிச்சத்தை பேசுவோம். இத போலாமா? போலாமே. என் பொண்டாட்டிக்கு நான் தான் புடவை கட்டி விட போறேன். போங்க, அதுவே வேண்டாம். ஏய், என்கிட்ட ஏன்டி வைக்கப்படுற? ஆ? ஆ. வருது நரி வருது. இந்த நேரத்துல யாருடி சிவபூஜையில கரடி புந்த மாதிரி? யாரு போன்ல? யாரும் இல்லடி, யம உன் அப்ப. எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க மாமா. என்ன சொல்லுங்க மாமா, எங்கடா இருக்க? சாரி கட்டி விட்டுட்டு இருக்க மாமா. என்னது? இல்ல மாமா, வேட்டி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன், அது அப்படி ஆயிடுச்சு. எப்ப கீழே வருவ? அதுவா மாமா, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் மாமா. 1/2 மணி நேரம்லாம் கிடையாது, 5 நிமிஷத்துக்குள்ள நீ கீழே வரணும். இல்லன்னு வச்சுக்க, நான் மேல வந்து போட்டிருக்கிற டவுசரே போதும் தரன்னு கீழே எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருவேன். ஜாக்கிரதை. இல்ல இல்ல மாமா, நானே கீழே வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் மாமா, நீங்க மேல வராதீங்க. இதோ வந்துடுறேன். மாப்பிள்ளனா கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு அப்பனுக்கு தெரியுதா? நீ தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கே உன்னை உசுரோட விட்டதே பெரிய விஷயம். உனக்கு மரியாதை வர கேக்குதா? மறுபடியும் உங்க அப்பா தாண்டி போன் அடிக்கிறாரு. எந்திரி, கிளம்புடி. ஆச்சாரு, அது 916 தங்கம் தானே? என்ன கேள்வி இது? சில தங்கத்தை எல்லாம் உடைச்சு பார்க்காமலே சொல்லிடலாம் அது பவுஸ் என்னன்னு. இது அந்த வகைராதான், சுத்தமான தங்கம். அப்புறம் எதுக்கே ரியாக்ஷனை மாத்தி கொடுக்குற? நாகு,
என்னடி இது? தெரியலையேம்மா, எப்படி நடந்திருக்கும்? என்னடி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியுது. என்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியில குடும்ப மனத்தை கப்பத்தி இப்படி நான் எதுவும் பண்ணிட்டீங்கல்ல. பண்ணலடி. எதுவும் புரியாம பேசாத, கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு அமைதியா இரு. ஆயா பேசுற பாத்தியா? உன் மூக்கு உடஞ்சிருச்சா? 2 பேரும் போய் பாய்ச்சன் குடிங்கடி. தம்பி, இது உங்க செயின் தானே? ஆமா. ஏமா, நான் தான் அப்பவே சொன்னால இவன் ஒரு ஃப்ராடு, இவனை நம்பாதானே. இவ்வளவு பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கா உனக்கு? கையறதையும் செஞ்சுட்டு குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறான் பாரு. இந்த அவமானம் நமக்கு தேவையா? திருட்டு பய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். பேசுறதா? என்ன சிதம்பரம் பேசுறீங்க? இத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்பட்டு தலைகுனிய வச்சிருக்கான். இவனை வெட்டி பொலி போட்டாதான் ஆத்திரம் அடங்கும். அண்ணா, இப்போ அவன் நம்ம வீட்டு மருமகன். எதுவா இருந்தாலும் பார்த்துதான் முடிவெடுத்தாகணும். ஏண்டா மாப்பிள, ஏண்டா இப்படி பண்ண? தாலி சங்கிலி வாங்குறதுக்கு தாடா வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போன. அந்த பணத்தை என்னடா பண்ண? உன்னால எல்லாருக்கும் அவமானம் ஏற்பட்டு போச்சாடா. கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவேன்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருக்கேடா. ஏண்டா வடிவேலு, சித்தப்ப நான் ஒருத்தர் இருக்கேன். பணம் காசு தேவைன்னா என்கிட்ட கேட்டு தொலை வேண்டியதானடா. பொது இடத்துல வச்சு தாலி விஷயத்துல எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்திட்டிய. கொண்டாடி தாலி கொடியில இப்படி விளையாடலாமா? கொடுக்கிற முகரைய பாரு. இவங்க கொடுத்த லட்சணம் தெரியாதா? சித்தப்பனை செய்ய வேண்டிய முறையை செஞ்சதா இவங்க எப்படி பண்றேன்? பேசுறான் பேச்சு. இல்லங்க, என்னது? எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. அமைதியா நிக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்கங்கறல. பாத்தீங்களா? இத்தனை பேர் கேட்டோம், ஏதாவது வாய் திறந்து பேசுறானா பாத்தீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, பேசிக்கலாம். மேல அமைதியெல்லாம் இருக்க முடியாது. வெளியே போடா. மாமா, வெளியே போ. அண்ணமண்டி, பாத்தியலா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுதா? அந்த கிழவி அன்னலட்சுமி தான். அந்த கிழவியை நம்ம சும்மா விடக்கூடாது அண்ணமண்டி.
நம்ம அமுதாதான் பெரிய கேடியா இருப்பான்னு பார்த்தா அவ மாமியாரு அவளை விட கேடியா இருக்காளே. ஆமா அண்ணமண்டி, இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. இந்த விசேஷம் முடியறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அண்ணமண்டி. ஆனா இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பெருக்கி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள என்ன பண்றது அண்ணமண்டி? இதுக்கு மேல அந்த அமுதாவை நேரடியா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு எங்க அம்மாவை வச்சு வேற ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அது அமுதாவுக்குல்ல. அமுதாக்கு பிளான் இல்லனா அப்ப வேற யாருக்கு? அவளோட மாமியார் அந்த அன்னலட்சுமிக்கு தான். அவங்கள பழி வாங்கணும் தான். ஆனா நம்மளோட முதல் டார்கெட் அந்த அமுதா தானே. உமா, நீ இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த பாருங்க, வந்ததுல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டே போறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. அப்புறம் நாங்க வேற விதமா பேச வேண்டியது வரும். உங்களை மாதிரி எங்களுக்கு பேச தெரியும். கொஞ்சம் அடங்கி இருங்க. யார பத்தி யார் பேசுறது? என்னங்க இது வம்பா போச்சு? 3 சுமங்கலிய உட்கார வச்சுட்டு ஒரு அமங்கலி பூவும் போட்டு இல்லாம முன்னாடி நின்னு தாலி எடுத்தா அது அவங்களோட எதிர்காலத்துல பாதிக்கும். நான் என்னங்க அப்படி தப்பா பேசிட்டேன்? ஐயோ 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 ஐயோ, நான் நல்லது சொல்ல போய் எனக்கு அது கெட்ட பேரால வந்து முடியுது. வேண்டாம் மாப்ள, பேசாம இரு. இது ஒரு வீட்டு விசேஷம் இல்ல மாப்ள, 3 வீட்டு விசேஷம். இங்க பாரு, குமரேசன், செல்வம், சிதம்பரம் இங்க இருக்காங்க. நீ தேவையில்லாம வாய விட்டீங்கன்னா பிரச்சனை உன் பக்கம் திருப்பிடுவாங்க. இந்த பாரு, இந்த பிரச்சனை பிறகு பாத்துக்கலாம். மா, அதுங்களுக்கு எங்கம்மா அதெல்லாம் தெரிய போகுது? ஃப்ராட் பண்ணவன பையனா பெத்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி சபையில வந்து நிக்கிறாங்க. அப்பவே தெரிய வேணாம்? அப்படி அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா தான் பையன் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமுதாவை இன்னும் அவங்க வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? இதே அவங்க பொண்ணா இருந்தா இப்படி செய்வாங்களா? அடங்க மாட்டாளுகளே. அதுங்க கிட்ட போய் நியாயத்தை பேசிட்டு இருக்கியேமா. இத பாருங்கம்மா, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, இல்லன்னா கிளம்புங்க. அவங்க சொல்றதும் சரிதான் அத்தை. 3 சுமங்கலிகளுக்கு நடக்கிற விசேஷத்துல ஒரு அமங்கலி வந்திருக்க கூடாது. அப்படியே வந்திருந்தாலும் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கணும். சபையில முன்னாடி வந்து நின்றது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன்.
அத்தை, அத்தை வாங்க அத்தை. பாருங்க, நல்லா பாருங்க. என் அத்தை இப்போ பூவும் பொட்டுமா தான் இருக்காக. இப்ப போதுமா? நீங்க கேட்ட மாதிரியே பூவோடையும் பொட்டோடையும் இருக்காகல. இங்க பாரு அமுதா, நீ பண்றது எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நீங்க பேசுறத விடையா? இங்க பாரு அமுதா, நமக்கு பண்பாடு கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. உன் இஷ்டத்துக்கு உன் அத்தைக்காகலாம் அதை மாத்த கூடாது. இல்லத்த, எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க சொல்ற பண்பாடும் கலாச்சாரமும் காலம் முழுக்க மாறிக்கிட்டே இருக்கிறது தான். 200 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் செத்து போனா தானும் அதே தீயில விழுந்து சாகிறது தான் கலாச்சாரம். 100 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைகளை படிக்க விடாம வீட்டோட வச்சிருந்தது தான் கலாச்சாரம். அதெல்லாம் காலப்போக்குல மாறிட்டு தானே இருக்கு. இப்பவும் அப்படிதான். கலாச்சாரம்ங்கிறது மனுஷன் தன்னோட வசதிக்காக வச்சுக்கிட்டதுதான். ஆனா நீங்க தான் அதோட ஓட்டத்துக்கு மாறா மறுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பாயிண்டா தான் பேசுறா. ஒரு பொண்ணு பொறந்து வளர்ந்த பிறகு முதல்ல பூவும் பொட்டும் வச்சு விட்டது யாரு? அவள பெத்தவ தானே. புருஷன்றவன் தாலி மட்டும் தான் கட்டுறான். புருஷன் போயிட்டானா அவனுக்காக அவன் கட்டின தாலிய கழட்டுறது வேணா சரி. எதுக்கு பூவும் பொட்டும் எடுக்கிறீங்க? அதென்ன நியாயம்? தனிப்பட்ட மனுஷியோட தனிப்பட்ட உரிமையில தலையிடுறது எந்த விதத்திலயும் நியாயமே கிடையாது. கலாச்சாரம்ங்கிறது நம்மள பாதுகாக்கிற வேலிதான். அதுவே நமக்கு தடையாவும் இடைஞ்சலாவும் இருந்தா அதை தூக்கி போடுறதுல எந்த தப்பும் இல்ல. அப்படி போடுத்தா, நீ பேசினதே கரெக்ட். ஏய் அமுதா பின்றால. ஏய், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? 4 எழுத்து படிக்க தெரியாத முட்டாள் நீ. உனக்கு இம்புட்டு வருஷம் பழக்க வழக்கத்தை கேட்கிற அளவுக்கு அறிவு வந்துருச்சா? நீ எம்புட்டுதான் தொண்டை தண்ணி வத்தி கத்துனாலும் இங்க உன் அத்தைக்கு இடம் இல்ல. அம்புட்டு பாசம் உன் அத்தை மேல வச்சிருந்தா நீ அவங்க கூட சேர்ந்து வெளியில போ. நிறுத்தடி. அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா பார்த்தா நீ படிச்சவ, நீ பேசி இருக்கணும். ஆனா பாரு, நீ பழமையில ஊறி போய் கிடக்குற. நீ எக்கெடுகட்டு போய் ஒழி.
ஆனா அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. ஒருக்க நின்ன அம்பிட்டுதான். அமுதா, நீ செஞ்சதுதான் சரியாட்டா. புருஷன் இல்லைங்கிறதுக்காக அவங்கள அமங்கலின்னு சொல்லி ஊருக்குள்ள இப்படித்தான் ஒவ்வொரு விசேஷத்திலையும் புருஷனை இழந்த பொண்ணுங்கள ஒரு சிலரு அவமானப்படுத்துறாங்க. இன்னும் எம்பட்டோ பேரு நல்லது கெட்டதுல கலந்துக்கிறதுக்கு தயங்குறாங்கம்மா. இனி இதெல்லாம் மாறணுமா? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? போய் உட்காருங்க. எல்லாரும் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஏத்தா, நல்ல நேரத்துல வந்து கரெக்டா பேசின பாரு. நல்லா இரு. ஏத்தா, அண்ணலட்சுமி கீழே இறங்கி வா. பூங்கத்த ஆசாரி, மாப்பிள்ளை எல்லாரையும் கூப்பிடுங்க. இறங்கி வா. தம்பி, உங்களை தான் வாங்க. என்ன வெக்கமா இருக்கா? மாப்பிள, யாருக்கு வெக்க? என்ன வெக்க? என்ன கனவா? டேய் சீக்கிரம்டா, எல்லாரும் உனக்காகத்தான் வெயிட்டிங்க. சீக்கிரம் தாலி சங்கிலிய கழுத்துல போட்டு விடு. அம்மா, பழைய தாலியை கழட்டி கொடுங்கம்மா. போய் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்க வாங்க. தம்பி செல்வா, நீ வாப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இம்பட்டு தூரம் படிச்சு ஒரு ஆளா இருக்கனா அதுக்கு யார் காரணம்? யாரோட தியாகத்துல வளர்ந்திருக்கேன்னு நன்றியோட இருக்கணும். இங்க பாரு இளங்கோ, நீதான் இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கணும்யா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் மக அமுதா உங்க எல்லாரையும் தன்னோட உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிட்டா. இனி அவளை நீதான் பாத்துக்கணும். என்ன? சரிம்மா. நல்லா கேட்டுக்கோ இளங்கோ, யாரு என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அமுதாவை விட்டு கொடுக்க கூடாது. சரிம்மா. அம்மா, நீ போய் கேள. ஐயோ வேணாடி, ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. அப்ப நான் போய் கேட்டு வந்தேன். சொன்னா கேளுடி. இருமா வரேன். அத்தை, நான் தான் உங்க மருமக. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இந்த வீட்டை பிடிச்ச சாணிய ஒளிஞ்சு போ. இதுக்குதான் சொன்ன போகாதன்னு கேட்டியா? ஹலோ மெலு, பூஜா 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 முன்னாடியே போட்டுருக்கலாம்ல. இந்தாங்க. தண்ணி தெளிச்சு விடுமா. தண்ணி குடி. ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு இல்ல. அது என்னன்னா, நான் அதான் நீ போய் கார்ல இரு, நான் வரேன். சரி. மாமாக்கு தங்க மனசு தானே. ஆமா. வாடாங்க.
நீ செஞ்ச காரியத்துக்கு நியாயமா நான் உன்னை வெட்டி போட்டுட்டேன். ஏதோ உன்னோட நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட. குமரேசன் சிதம்பரம்னு பெரிய மனுஷங்க இருந்ததுனால உன்னை விட்டு வச்சேன். இல்ல உன்னை அப்படியே உன் நல்ல நேரமோ இல்ல என் பொண்ணோட கெட்ட நேரமோ தெரியாது. அவ கழுத்துல நீ தாலிய கட்டிட்ட. அதனால உன்னை விடுறேன். திரும்ப இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றத நான் பார்த்தேன், நான் கேள்விப்பட்டா கூட சரி, உன்னை உசுரோட வச்சு கொளுத்திருவேன். ஜாக்கிரதை. மாமா என்ன மாமா, இனிமே அப்படி நடக்காது. இனிமே நான் கரெக்டா இருந்துக்கிறேன் மாமா. ஏய், என் முன்னாடி இப்படி பம்பிட்டு பின்னால ஏதாவது தப்பு தண்டா பண்ணணும்னு நினைச்ச பார்த்த இடத்துலயே கொளுத்திருவேன். அத்தா உனக்கும் தான். அவன் ஏதாவது ஏடா கூடமா ஃப்ராடுத்தனம் பண்ணா நீதான் அவனை கண்டிக்கணும். நீயும் அவன் கூட சேர்ந்து ஏதாவது பித்தலாட்டம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கரெக்டா நடந்துக்கோங்க. சரிங்க அப்பச்சி. சரிங்க மாமா, சரிங்க மாமா. ஏய் சுமதி, என்னாச்சு? ஏன் அப்படி கத்துற? அன்னைக்கு என்னடானா வீட்ல வச்சு என்ன அரைஞ்சிட்டு போனாங்க. இன்னைக்கு என்னடானா கொளுத்திருவன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அமுதாதான். அவளை சும்மா விட்டுற கூடாது. ஆமா சுமதி, அவளை சும்மா விடக்கூடாது. இனிமே தானே இருக்கு. என் அப்பச்சிக்கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டால. இனிமே எப்படி அவ அந்த வீட்ல வாழ போறான்னு நான் பார்த்துறேன். என்ன அமுதா இங்க நின்று கண் கலங்கிட்டு இருக்க? அண்ணே, நான் அம்மாவை அந்த அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமாண்ணே. எனக்கு தினமும் அம்மாவை பார்க்கணும் போலவே இருக்கு. அம்மா என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். அதனால என்ன, தாராளமா எடுத்துட்டு போ. நான் வேற போட்டோ ஃப்ரேம் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? எடுத்துக்கோ. சரி. ஹலோ, சொல்லுங்க. நில்லடி. அண்ணமண்டி. என்னடி அண்ணமண்டி நொண்ணமண்டின்னு? இத எங்க எடுத்துட்டு போற? அம்மா போட்டோவை அந்த வீட்டுக்கு நான் அண்ணன் கிட்ட கூட கேட்டுட்டேன். எடுத்துட்டு போகதான் சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? போனா போகுதுன்னு உன் வீட்டுக்குள்ள விட்டா அத்தை போட்டோவே தூக்கிட்டு போக பாக்குற? இங்க ராணி மாதிரி இருந்தவங்க போட்டோவை கொண்டு போய் அந்த விளங்காத வீட்டுல கொண்டு போய் என்னடி செய்ய போற? இங்க பாரு அமுதா, இன்னும் மாமா உன்ன மன்னிச்சு ஏத்துக்கல. தேவையில்லாம இந்த வீட்டுல வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அதிகாரம் பண்ணி அசிங்கப்பட்டு போயிடாத சொல்லிட்டு அப்புறமா கூடாத. ஏய் போடி. என்ன பாத்துட்டு இருக்க? போடின்னு சொன்னேன். உந்தன் அன்பு மட்டும் போதும், நானும் ரொம்ப சின்னதாகும் வாழ்க்கையே.
உங்க அம்மா உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு உங்க வீட்டில் இருந்து உங்க அம்மாவோட படத்தை நீ எடுத்தப்போ உங்க அண்ணன் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி உன் மனசை காயப்படுத்திட்டாங்க. இப்போ பாரு, உங்க அம்மா மட்டும் இல்லை, அவங்க பக்கத்துல நீயும் கூட இருக்க. உங்க 2 பேரையும் இனி யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருன்னு நீ உங்க அம்மா கிட்ட வரம் கேட்ட. இப்ப பாரு, உங்க அம்மா உன் கைக்குள்ளதான் இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.